இப்போ நம்ம பேச போகிறது அங்காள பரமேஸ்வரியை பற்றி. ஆடி மாதம் அந்த கால சங்கர்ஷினி காளியோட தான் நம்ம அங்காளியை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த அங்காளிக்கு ஒரு தியான ஸ்லோகமும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக வக்திராம் திரிநேத்ராம் ஜடாமுகட தரணியும் ஜுவாலாகேஷாம் கராலஞ்ச தட்சிணே மகரகுண்டலாம். இந்த அங்காள பரமேஸ்வரிக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிவார தேவதைகள் உண்டு. அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னபூரணின்னு ஒருத்தர் இருக்கா. அப்புறமா இன்னொரு வடதுர்கான ஒருத்தர் இருக்கா. அப்புறமா உங்களுக்கு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம், நான் உங்க நிஷாந்த். இப்போ நம்ம பேச போகிறது அங்காள பரமேஸ்வரியை பற்றி. ஆடி மாதம் ஆடி மாதம் வந்தாலே அம்மன் ரொம்ப விசேஷம். அந்த அம்மனில் முக்கியமான ஒரு அம்மன், எனக்கு பிடிச்ச அம்மன் அங்காள பரமேஸ்வரி. அவங்கள பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். சரி, அங்காள பரமேஸ்வரி யார்? அங்காள பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரிங்கிறது அங்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்காளிங்க அகங்காளி அப்படிங்கிறது பேர். அகங்காளி, நான், செல்ஃப் அப்படிங்கிறதான் அகம் அப்படிங்கிறதுக்கு எனக்குள்ள இருக்க எல்லாமே. இப்போ நான்கிற கர்வமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அகம் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்கலாம். அப்புறம் காளி, அது ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது. நான் அப்படிங்கிற ஒரு தன்மை இல்லாமல் ஃபுல்லாக சரணாகதி அடைகிற ஒரு இடம் தான் அகங்காளி, அங்காளி அப்படிங்கிறது பேர். சரி, இந்த அங்காளியோட வரலாறு எல்லாருக்குமே தெரியும். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பிரம்மாவோட சிரசை மொத்தம் பிரம்மாக்கு முதல்ல 5 தலை இருந்தது. அதில் ஒரு தலையை சிவன் பிடுங்கி எடுத்ததாகவும், அந்த பிடுங்கி எடுத்த தலை சிவன் கையில் ஒரு கபாலம் விடாமல் அதை கையில் ஒட்டிக்கிட்டதாகவும், அவர் பைரவராக தெரிஞ்சு கடைசியில் மலையனூர் வந்தப்போ அந்த காளி அந்த ரூபம் எடுத்து அந்த சிரசை காலால் அடக்கனா அப்படிங்கிறது தான் அங்காளியோட வரலாறுங்கிறது. நான் சிம்பிளாக சொன்னேன், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வரலாறு. இப்போது அந்த பிரம்மாவோட சிரசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அகங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. ஸோ அந்த அகங்காரத்தை காலால் போட்டு அடக்கிட்டால அவள் அகங்காளியா அப்படிங்கிறத கேட்டாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அகங்காளியை பற்றி நம்ம பார்த்தோம், அங்காளியை பற்றி பார்த்தோம். இப்போ அங்காளி வழிபாடு அப்படிங்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கெங்கே பார்த்தோம்னாலும் இந்த காளியோட வழிபாடுங்கிறது நம்ம எல்லார் கூடவும் ஒரு ஒத்து போகும். இப்போது நார்த்தில் பார்த்தீங்கன்னா காளியை ரொம்ப விசேஷமாக கும்பிடுவாங்க. நம்ம அந்த காளியை இங்கே பார்த்தீங்கன்னா அங்காளி காளி தான், நம்ம வேறு வேறு ரூபத்தில் வச்சு கும்பிடுறோம். இந்த அங்காளி அப்படிங்கிறது நம்ம எங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால சங்கர்ஷினி காளிங்கிற ஒரு ரூபம் இருக்குது. அந்த கால சங்கர்ஷினி காளின்னு காளியிலேயே ரொம்ப ஹையஸ்டான ஒரு ஃபார்ம், சுப்பீரியரான ஒரு ஃபார்ம். அந்த கால சங்கர்ஷினி காளியோட தான் நம்ம அங்காளியை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த அங்காளிக்கு ஒரு தியான ஸ்லோகமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக வக்திராம் திரிநேத்ராம் ஜடாமுகட தரணியும் ஜுவாலாகேஷாம் கராலஞ்ச தட்சிணே மகரகுண்டலாம் வாமகர்ணேது பத்ரஞ்ச சர்வாபரண பூஷிதாம் தட்சிணே சூலஹஸ்தாஞ்ச டங்கேவது கேடகம் பாஷாஞ்சைவ கபாலஞ்சாருடாம் ரிஷாவாகனாம் பீதாம்பர தரிஞ்சைவ அகங்காளிகா பரமேஸ்வரியும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இப்போ எப்படின்னா, அங்காளியை நம்ம தியான ஸ்லோகம் அப்படிங்கிற இடத்துல நம்ம 4 கரங்களோட நம்ம கும்பிடுறோம். ஃபஸ்ட்டு ஏகவக்திராம் அப்படிங்கிறப்போ ஒரு தலை, திரிநேத்ராம் 3 கண்ணு, ஜடாமகட தாரிணியம் ஜடாமகடத்தோட வச்சிருப்பா, ஜுவாலா கேஷத்தோட இருப்பா. அந்த முடியை விரிச்சு போட்டா மாதிரி இருக்கும், ஜுவாலா மாதிரி அது பறந்துட்டு இருக்கும். தட்சிணே மகரகுண்டலம், தட்சிணே மகரகுண்டலம் அப்படிங்கிறப்போ வலது காதில் முதலையை கம்பலா மாட்டிருப்பா. இடது காதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓலையை மாட்டியிருப்பா. அந்த காதோல கரிமணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இடது காதில் மாட்டியிருப்பா. சரி, மொத்தம் 4 கரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். வலது கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலது கரத்தில் முன்னாடி இருக்க வலது கரமில் பார்த்தீங்கன்னா திரிசூலமும், பின்னாடி இருக்க வலது கரத்தில் உங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டமருகமும் வச்சிருப்பா. இந்த வலது அப்படிங்கிறத நம்ம இருக்கட்டும். ஸோ இடது பக்கம் என்ன வச்சிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்க இடது பக்கம் பார்த்தீங்கன்னா கபாலமும், பின்னாடி இருக்கிறதுல பாஷக்கயிறும் வச்சிருப்பா. அதாவது நாகமாக இருக்கும், அந்த பாஷக்கயிறு நாகபாஷம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போது நம்மளுக்கு ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், வலது பக்கம் சிவனாகவும் இடது பக்கம் அம்பாள், அதனால் அர்த்தநாரீஸ்வரூபமாக நம்ம தெரியும். இப்போ அங்காள பரமேஸ்வரியிடம் இப்போ வலது பக்கம் பார்த்தீங்கன்னா திரிசூலம் இருக்குது, அடுத்தது டமருகம் இருக்குது. இந்த ரெண்டுமே நம்ம பரமேஸ்வரனோட ஈஸ்வரனோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ இடது பக்கமோட கபாலமும் இருக்குது, பாஷக்கயிறும் இருக்குது. இதை நம்ம அம்பாளோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிறது சிவசக்தி ஸ்வரூபிணி. அம்பாளும் அவளே, ஈஸ்வரனும் அவளே. அதனால தான் அங்காள பரமேஸ்வரிக்கு நம்ம எல்லா பூஜையும் நம்ம சிவனுக்கான பூஜையும் பண்ணலாம், அம்பாளுக்கான பூஜையும் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போது இவளுக்கு ஜென்ரலாக அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்ததை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்.
சரிங்களா? ஸோ இப்போ அங்காள பரமேஸ்வரி எந்த பூஜையா இருக்கட்டும், எந்த கோயிலா இருக்கட்டும் நீங்க போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில்ல வந்து ஒரு பரிவார தேவதைகள்ங்கிறது இருப்பாங்க. இப்போ முன்னாடி கர்ப்ப கிரகம் இருக்கும். சிவன் கோயிலுக்கு போறீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து பிரம்மா இருப்பாங்க, ஒரு பக்கம் பின்பக்கம் விஷ்ணு இருப்பாங்க, ஒரு பக்கம் துர்க்கை இருப்பாங்க, சண்டிகேஸ்வரர் இருப்பாங்க. இவங்க எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பரிவார தேவதைகள் அப்படிங்கிறது பேரு. சரி, இப்போ இந்த அங்காள பரமேஸ்வரிக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிவார தேவதைகள் உண்டு. அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னபூரணின்னு ஒருத்தி இருக்கா. அப்புறமா இன்னொருத்தி வனதுர்கான்னு ஒருத்தி இருக்கா. அப்புறமா வந்து உங்களுக்கு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகயக்ஷி இல்லன்னா வந்து நாகேஸ்வரி அம்மன். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அங்காள பரமேஸ்வரியோட பரிவார தேவதைகள். இப்போ அங்காள பரமேஸ்வரியை நம்ம எப்பவுமே வந்து ஒரு பாம்போட கனெக்ட் பண்ணுவோம். இப்போ புத்து இருக்கு. மேல்மலையனூர் போனீங்கன்னா, அங்காள பரமேஸ்வரிக்கு முன்னாடி ஒரு புத்து இருக்கு. பாம்போட கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அங்காள பரமேஸ்வரியோட பரிவார தேவதைகள் அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ அங்காள பரமேஸ்வரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி 8 பக்கமும் அஷ்டகாளி நிப்பா அங்காள பரமேஸ்வரிக்கு காவலா. ஸோ இப்பேற்பட்ட அங்காள பரமேஸ்வரிக்கு நம்ம வந்து ரொம்ப எளிமையான பூஜைகளா தான் இருக்கும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்ல. அவளுக்கு பிடிச்ச ஸ்தோத்திரங்கள பாடுறது. ஏதாவது ஒரு அம்பாள் ஸ்லோகமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு அம்பாளோட அஷ்டோத்திரமா இருக்கட்டும். அது எல்லாமே இருக்கு. அங்காள பரமேஸ்வரிக்குன்னு சில அஷ்டோத்திரங்கள்லாம் இருக்கு. அந்த அஷ்டோத்திரங்கள்லாம் நம்ம படிக்கிறப்ப என்ன ஆகும்னா, அங்காள பரமேஸ்வரிக்கு நம்ம தாராளமா பூஜை பண்ணலாம். இவளுக்கு குங்கும அர்ச்சனை, மஞ்சள்ல அர்ச்சனை பண்றதுலாம் ரொம்ப 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 விசேஷம். சரி, எனக்கு அங்காள பரமேஸ்வரி பெருசா எதுவும் தெரியல அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு நாக பிரதிஷ்டைக்கு கூட நீங்க அங்காள பரமேஸ்வரியோட பூஜையை நீங்க பண்ணிக்கலாம். அங்காள பரமேஸ்வரியோட ஒரு பரிவார தேவதை வந்து நாகேஸ்வரி அம்மனுங்கிறத சொன்னேன். ஸோ அவ எடுத்துட்டு போயிட்டு உங்க அங்காள பரமேஸ்வரி கிட்ட தாராளமா உங்க பூஜைகளை சேர்த்துடுவோம். ஸோ அதனால அங்காள பரமேஸ்வரி வந்து ரொம்ப 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 எளிமையான ஒரு பூஜைகளா தான் இருக்கும். கூழ் வார்த்துறது, அப்புறமா எலுமிச்சப்பழ மாலை, இதெல்லாம் தான். வேப்பல அவளுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம். அவளுக்குன்னு நிறைய பூஜைகள் இருக்கு, யந்திரங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம எளிமையா வீட்ல என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பூஜைகளே போதும். அவளுக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷத்த குடுத்து, நம்மளுக்கு எல்லா வளத்தையும் குடுப்பா. முக்கியமா அங்காள பரமேஸ்வரிங்கிறவ என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ வந்து மயானக்காரி. மயானத்துல இருக்கிறவ. அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயத்த போக்குவா. உங்ககிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்களா இருக்கும், உங்கள சுத்தி இருக்கிற கெட்ட மக்களா இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து தள்ளி நிக்க வைப்பா. ஸோ அதனால உங்களுக்கு வீட்ல இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், உங்கள சுத்தி இருக்க பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு எதையுமே கூட இல்லாம தடைகள் எல்லாத்தையும் விலக்கிக்கிட்டு உங்கள எடுத்துட்டு போறதுக்கு தான் எங்க அங்காள பரமேஸ்வரிங்கிறவ துணைக்கு நிப்பா. சரி, இந்த அங்காள பரமேஸ்வரிக்கு என்னென்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ, இப்போ ஆடி மாசம் அப்படின்னாலே நம்ம வீட்ல எல்லாமே கூழ் ஊத்துவோம். அந்த கூழ் வைக்கலாம். அப்புறம் அப்புறம் அவளுக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தா மிளகு சாதம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாரி வீட்ல ஜென்ரலா தோசை சுடுவோம்ல நம்ம ஜென்ரலா. அந்த திக்கு தோசையில மேல அந்த மிளகு போட்டு குடுத்தாலும் இந்த அங்காள பரமேஸ்வரிக்கு வந்து ரொம்ப 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 விசேஷம். அப்புறம் பழங்கள்ல மாதுளம் பழங்கள் எது எதெல்லாம் சிகப்பா இருக்கோ அந்த பழங்கள் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா சிகப்பா இருக்கிற மலர்கள், செவ்வரளி, அப்புறமா சாமந்தி கூட இவளுக்கு வைக்கலாம், ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் முக்கியமா மருதாணிங்கிறது இவளுக்கு இவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மைங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பூஜைகள் எல்லாமே இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த அங்காள பரமேஸ்வரி எல்லாமே நம்ம வச்சுக்கிட்டோம். இவளுக்கு நான் கோயில்ல போகும்போது என்னென்ன வேலைகள் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போறீங்க அப்படின்னாலே, முதல்ல சுத்தமா போணும். எந்த ஒரு இதுவும் கோவத்தோடவோ எதுவும் இல்லாம, மொத்தமா போயிட்டு முதல்லயே சொன்னேன், அங்காள பரமேஸ்வரின்றனாலே அகங்காளி. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அங்க விட்டு வர்றது அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளோட கோவமா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும், அது எதுவுமே இல்லாம உள்ள போயிட்டு மொத்தமா நம்ம சரணாகதி பண்றப்ப தான் அவ உங்களுக்கு வந்து எடுத்துக்குவா. ஸோ இல்ல நான் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நான் யோசிச்சுட்டு, நான் கோயிலுக்கு போறேன், இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு. நம்ம வெளிய போணும். இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு. நம்ம கோயிலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த வேலை முடிச்சுட்டு இந்த வேலைக்கு போலாம். அது எதையுமே யோசிக்கக்கூடாது. அவகிட்ட மொத்தமா சரணாகதி பண்ணா மட்டும் தான் அவ உங்க கூட என்னைக்குமே கூட நிக்கிறவ. ஸோ அங்காள பரமேஸ்வரிங்கிறவ எல்லா இடத்துலயும் இருக்கிறவ, எல்லாருக்குமே சொந்தக்காரி. அவள நீங்க வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லதும் நடக்கும்.